இதெல்லாம் ஒரு பாட்டா என கடுப்பேத்திய நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு. வேட்டியை மடிச்சு கட்டி நடனமாடிய இசையமைப்பாளர் எஸ் விஸ்வநாதன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் 1960ஆம் ஆண்டுகளில் நடிகர், கதாசிரியர், பாடலாசிரியர், பாடகர், தயாரிப்பாளர் என ரவுண்டு கட்டி அடித்தவர்தான் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு. 1950ஆம் ஆண்டுகளின் இறுதியில் சினிமாவில் நுழைந்து காமெடி நடிகராக வளர்ந்தவர்தான் இவர். எம்ஜிஆர், சிவாஜி போன்ற நடிகர்களின் படங்களிலெல்லாம் அதிகமாக நடித்திருக்கிறார். அதேபோல் சந்திரபாபு நடிக்கும் படங்களிலெல்லாம் ஒரு பாடலையாவது பாடி நடித்திருப்பார். அப்படி அவர் பாடி நடித்த எல்லா பாடல்களுமே ரசிகர்களின் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக அவர் பாடிய பாடலான புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை, பணமிருக்கும் மனிதரிடம் மனமிருப்பதில்லை, மனமிருக்கும் மனிதனிடம் பணமிருப்பதில்லை, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. இது போன்ற பல பாடல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த பாடல்களுக்கெல்லாம் அசத்தலான நடனமாடி ரசிகர்களை ரசிக்க வைத்து கவர்ந்திருப்பார். நகைச்சுவை நடிகர் நாகேஷுக்கு முன்னணி காமெடி நடிகராக இருந்தவர் சந்திரபாபு. சினிமாவில் இந்த இடத்தை அடைவதற்கு முன் அவர் பல அவமானங்களையும் சந்தித்திருக்கிறார். துவக்கத்தில் சினிமாவில் ஏதோ ஒன்றில் நுழைய ஆசைப்பட்ட சந்திரபாபு ஒரு பெரிய பாடகராக வேண்டும் என்று நினைத்து இசையமைப்பாளர்களிடம் சென்று வாய்ப்பு கேட்டிருக்கிறார். ஆனால் அது கிடைக்கவில்லை. ஒருமுறை அந்த காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த இசையமைப்பாளர் எம் சுப்பையா நாயுடுவை சந்தித்த சந்திரபாபு பாடுவதற்காக வாய்ப்பு கேட்டிருக்கிறார். அப்போது எம் சுப்பையா நாயுடுவிடம் உதவியாளராக இருந்தவர்தான் இசையமைப்பாளர் எஸ் விஸ்வநாதன். சந்திரபாபுவை எஸ் விஸ்வநாதனிடம் அனுப்பி எப்படி பாடுகிறார் என சோதிக்க சொன்னார் எம் சுப்பையா நாயுடு. சந்திரபாபு பாடுவதை கேட்ட எஸ் விஸ்வநாதன், இவர் எங்கே பாடுகிறார், வரிகளை அப்படியே பேசுகிறார், அதில் தமிழும் இல்லை ஒன்றும் இல்லை என சொல்லிவிட்டார் எஸ் விஸ்வநாதன். எனவே மறுபடியும் பயிற்சி எடுத்துவிட்டு வா தம்பி என சந்திரபாபுவை அனுப்பி வைத்து விட்டார் எம் சுப்பையா நாயுடு. என்னடா இப்படி சொல்லிவிட்டாரே எஸ் விஸ்வநாதன் என கோபமடைந்து வெளியே போகும்போது எஸ் விஸ்வநாதனை முறைத்து கொண்டே சென்றாராம் சந்திரபாபு. காலங்கள் ஓடியது. சந்திரபாபு சினிமாவில் நடிக்க துவங்கி பாடல்களையும் பாடி வந்தார். இசையமைப்பாளர் எஸ் விஸ்வநாதன் தனியாக இசையமைக்க துவங்கி பல பாடல்களுக்கும் இசையமைத்து வந்தார். அப்போது ஒருமுறை இசையமைப்பாளர் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்கும் படத்தில் சந்திரபாபு ஒரு பாடல் பாடுவது என முடிவானது. சந்திரபாபுவுக்காக ஒரு அருமையான டியூனை போட்டிருந்தார் இசையமைப்பாளர் எஸ் விஸ்வநாதன். ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போன சந்திரபாபுவிடம் அந்த டியூனை வாசித்து காட்டியிருக்கிறார் இசையமைப்பாளர் எஸ் விஸ்வநாதன். இதை கேட்ட சந்திரபாபு, இது என்ன டியூன், இதில் நான் பாடவோ ஆடவோ என்ன இருக்கிறது என கோபமாக கேட்டிருக்கிறார். அங்கு இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் பழசை மனதில் வைத்தே சந்திரபாபு இப்படி பேசுகிறார் என இசையமைப்பாளர் எஸ் விஸ்வநாதனுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் எஸ் விஸ்வநாதன் கோபப்படவே இல்லை. தனது இசைக்கலைஞர்களை அந்த பாடலுக்கான டியூனை வாசிக்க சொல்லிவிட்டு எஸ் விஸ்வநாதன் ஏற்கனவே கொஞ்சம் நடனம் கற்றவர் என்பதால் எழுந்து வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு அந்த பாட்டுக்கு நடனமாடியுள்ளார். பாடல் முடிந்தவுடன் எஸ் விஸ்வநாதனிடம் ஓடிச் சென்ற சந்திரபாபு, நீதாண்டா கலைஞன் என எஸ் விஸ்வநாதனை கட்டி அணைத்த சந்திரபாபு அவரை அப்படியே தூக்கி கொண்டு சுற்றினாராம். அதன் பிறகு இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவும் மாறியுள்ளனர்.
நான் இறந்தால் எனது உடல் விஸ்வநாதனின் வீட்டில் சிறிது நேரம் வைத்துவிட்டு அதன் பின்னரே அடக்கம் செய்ய வேண்டும் என சந்திரபாபு அவரின் குடும்பத்தினருக்கு சொல்லியிருக்கிறார். அவரின் ஆசைப்படியே அவரின் உடல் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனின் வீட்டில் வைக்கப்பட்டு அதன் பின்னரே நடிகர் சந்திரபாபுவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனுக்கும் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபுவுக்கும் இடையிலான இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.